ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் நீ செய்த ஒவ்வொரு நன்மையான காரியங்களுக்காகவும் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை அற்புதமாய் பாதுகாத்து இந்த மாதத்தினுடைய ஒரு ஒரு இறுதி வாரத்துக்குள் எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். தேவ கிருபை பெரியது, தேவனுடைய தயவு பெரியது. எங்களுடைய வாழ்நாளெல்லாம் நீ செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவன் எல்லாரும் பயபக்தியோடு அவன் ஆண்டோடைய சமூகத்தில் சொல்லுவோம், நம்முடைய தேவன் நல்லவராய் இருக்கிறார். அவர் எப்போதும் எனக்கு உதவி செய்கிறார். அவர் எப்படிப்பட்ட நிலையிலும் என்னை வழி நடத்துகிறார். அவரை நம்புகிற என் வாழ்க்கையில் அவர் எனக்கு வழிகாட்டுகிறார். அவர் எனக்கு பலனை தருகிறார். அவன் புதிய பாதைகளுக்கான அவன் வழிகளை திறக்கிறார். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர் இந்த ஆராதனை எப்போது சொல்வதுதான் வழக்கமான ஒரு நாளாக மாறிவிடக்கூடாது. என் வாரத்துக்கு ஒரு நாளை போல இந்த நாள் மாறிவிடக்கூடாது. இந்த நாளில் நாம் ஆண்டவருடைய குரலை கேட்க வேண்டும். என் ஆண்டவரிடத்தில் நம் உள்ளத்தை ஊற்றி அவருடைய சமூகத்தில் நான் சொல்ல வேண்டும், ஆண்டவரே இந்த நாளில் நீர் என்னோடு பேசுவதற்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னோடு நீர் இடைபடுவதற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை, என்னுடைய குடும்பத்தை, ஆண்டவரே இந்த திருச்சபை அத்தனை ஆண்டவரே ஸ்தோத்திரம் மக்களையும் ஆண்டவருடைய விலையேற பெற்ற கரங்களில் நாங்கள் அர்ப்பணம் செய்கிறோம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவர் எப்போதும் நம்முடைய பாதைகளில் நமக்கு உதவி செய்கிறவராகவே இருக்கிறார். ஆண்டவரே இந்த நல்ல நாளை நாங்கள் உம்முடைய பாதத்தில் நினைவு கூறுகிறோம். கர்த்தருடைய கிருபைக்காக நன்றி. எங்கள் வாழ்க்கையில் நீ செய்த ஒவ்வொரு உபகாரங்களுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீ செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த நாளில் சொல்லுங்க, இயேசுவே இந்த ஆராதனை என் வாழ்க்கையில் ஏதாகிலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டவரே ஒரு ஆராதனையாக இருக்க வேண்டும். ஆண்டவரே ஒரு வழக்கமான நாளாக அல்ல. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒரு பாரம்பரியமான நாளாக அல்ல. ஆண்டவரே இது ஒரு ட்ரெடிஷ்னலாக நாங்கள் மாற்றிடக்கூடாது. ஆமென். உம்மோடு பேசுகிற நேரமாக ஆண்டவரே எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒரு புதிய பலனை, ஒரு புதிய நம்பிக்கையை பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. அவன் வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அவர்கள் புது பலன் அடைகிறார்கள். இந்த நேரத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த ஆராதனையில் எங்கள் உள்ளத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடவும் உமக்கு காத்திருக்கவும் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இயேசுவே என்னுடைய சூழ்நிலைகள் எவ்வளவு எதிராக இருந்தாலும் உம்மை நோக்கி பாடவும் உம்மை துதிக்கவும், ஆண்டவரே உம்முடைய குரலை கேட்கவும் உம்முடைய அன்பை ஆண்டவரை நாங்கள் பார்க்கவும் எங்களுக்கு கிருபை தருவீராக. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. நல்ல விடுதலையோடு சொல்லுவோம், இயேசு நல்லவர், என்னுடைய வாழ்க்கையில் அவர் நன்மை செய்கிறவராகவே இருந்தார். ஆமென். இந்த ஒரு மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை கிருபையாய் நடத்தி இருக்கிறார். அவருடைய தயவும் அவருடைய
ராஜாவின் தேவனே, எங்கள் மதில்களை நொறுக்குமே. உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. நான் கண்டேனே. நான் கண்டேனே. நான் கண்டேனே. நான் கண்டேனே. ஓ தேவா, நீர் எனது இறைவா ஆருயிரே, நான் நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், எனக்கு நெருங்கி வந்து உதவி செய்தீர். நான் எங்கேயும் திசை கெட்டு போயிடாமல் இதுவரைக்கும் நீங்கள் தான் என்னை காப்பாற்றிருக்கீங்க. ஆண்டவர் மட்டும் ஒரு நிமிஷம் இல்லைன்னா நாம் திசை கெட்டு போய் எங்கேயோ விழுந்திருப்போம். ஆனால் கடவுளுடைய கிருபை தான் நம்மை நடத்தி இருக்கிறது. இந்த பாடலை ஒரு ஜெபமாக, ஒரு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு பாடுவோம். நிச்சயம் ஆண்டவர் இந்த பாடல் பாடும்போதே உங்களோடு பேசுவார், உங்கள் உள்ளத்தில் அவர் கிரியை செய்வார். இது ஒரு பாடல் அல்ல, இது ஒரு ஜெபம். ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணத்தோடு இந்த பாடலை பாடுவோம். நிச்சயம் நம்மை நடத்த உண்மையுள்ளவர். நம்ம இணைந்து பாடுவோம். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே. நல்ல கரங்களை தட்டி எல்லாரும், சிறு பிள்ளைகள், சகோதரர்கள், வாலிபர்கள், தேவனுடைய கரத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணத்தோடு சொல்வோம். ஆண்டவரே, நீர் என் வாழ்க்கையில் இருப்பதுதான் எனக்கு ஆசீர்வாதம். நீர் என்னுடைய குடும்பத்தில் இருப்பதுதான் என்னுடைய பெரிய கிருபை. பாதம் படித்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. ஓ நெருக்கத்திலே உம்மை அழைத்தே, நெருங்கி உதவி எனக்களித்தீ. என் நெருக்கத்திலே உம்மை அழைத்தே, நெருங்கி உதவி எனக்களித்தீ. திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் என்னை காத்திடுவே. ஓ திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் என்னை தாங்கு. நல்ல கரங்களை தட்டி உம் பாதம் படித்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே.
பாதம் ஆமென். ஓ உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மை அன்றி இயேசையா உங்க நன்பு உள்ளம் பொங்குதே. இயேசையா உங்க நன்பு உள்ளம் பொங்குதே. என் முன் செல்லும் உம் சமூக எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். என் முன் செல்லும் உம் சமூக எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். உமது கோலு உம் தடியும் உண்மையாய் என்னையும் தேற்றிடுதே. உமது கோலு உம் தடியும் உண்மையாய் என்னையும் தேற்றி. நல்ல கரங்களை தட்டி சொல்லும். உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவே. இயேசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. இயேசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. ஓ உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவே. இயேசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. இயேசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. என் இதய தெய்வமே நீ எனது இறைவா ஆருயிரே. என் இதய தெய்வமே நீ எனது இறைவா ஆருயிரே. நேசிக்கிறே இயேசுவே உம் நேசமுகம் இன்று கண்டிடுவே. நேசிக்கிறே இயேசுவே உம் நேசமுகம் என்று நல்ல கரங்களை தட்டி உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவே. இயேசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. இயேசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. ஓ நெருக்கத்திலே உம்மை அழைத்தே நெருங்கி உதவி எனக்களித்தீர். என் நெருக்கத்திலே உம்மை அழைத்தே நெருங்கி உதவி எனக்களித்தீர். திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்து என்னை தாங்குகிறீர். ஓ திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்து என்னை தாங்கு. கரங்களை தட்டி ஆமென். உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவே. இயேசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. இயேசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் ஆமென். ஓ உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவே. இயேசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. இயேசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. இயேசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்லவர். அல்லேலூயா. அவன் ஒரு நிமிடம் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. இயேசுவே, நான் உம்முடைய பாதத்தில் என் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறேன். அவன் என்னால் சமாளிக்க முடியல ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்திக்கிற பிரச்சனைகளும் சவால்களும் என்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்டவைகளாகவே இருக்கிறது. அதனால தான் சொல்றேன் ஆண்டவரே, உங்க பாதத்தில் எல்லாவற்றையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். என்னுடைய எதிர்காலம், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய கேள்விகள்
எல்லாவற்றையும் உங்க பாதத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஆவியானவர் நடத்துவீராக. எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றுவீராக ஆண்டவரே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நல்ல விடுதலையோடு சொல்லுவோம், நம்முடைய இயேசு நல்லவர். ஆமே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்கிறவர். இன்னொரு பாடலை இணைந்து பாடும். உம்மையே நம்பியுள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பியுள்ளோமே, நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழி ஐயா. இந்த பாடல் சொல்றது, ஆபத்து நாட்கள் எல்லாம் எனக்கு ஆதரவாய் இருந்தேன், சத்துருக்கள் எனக்கு முன்பாக அவன் விழுந்திட காண செய்தேன். அவரை நம்பி வாழ்வதுதான் உலகத்திலே பாதுகாப்பான வாழ்க்கை. அல்லேலூயா. நம்ம எவ்வளோ செக்யூரிட்டியை நம்ம உலகத்தில் சேர்த்து வச்சாலும் இயேசுவை நம்பி வாழ்வது தான் உலகத்திலே பாதுகாப்பான வாழ்க்கை. அவரை நம்பும் போது அவர் நம்மை கடைசி வரை நம்மை நடத்தி கொண்டு போகிறார். அல்லேலூயா. இந்த ஆராதனையில் இந்த பாடலை இணைந்து உற்சாகத்தோடு பாடுவோம். உம்மையே நம்பியுள்ளோமே, எங்கள் வாழ்க்கை இன்னும் அதிகமாக நீ நடத்தும். இந்த பாடல் பாடும்போதே உங்கள் மனசுலேருந்து ஒரு ஜெபம் புறப்படணும், ஒரு ஆராதனை புறப்படணும். கர்த்தர் நிச்சயமாக இந்த பாடல் பாடும்போது உங்களோடு இடைப்படுவார், உங்கள் உள்ளத்தில் பேசுவார். அக்கம் பக்கத்திலெல்லாம் பார்க்க வேண்டாம், சுற்றிலாம் பார்க்க வேண்டாம். இயேசுவும் நீங்களும் உங்கள் வாழ்க்கையும் இயேசுவும். அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை நீங்கள் செலுத்தும் போது கடவுளுடைய வல்லமை உங்கள் மேல் வரும், கடவுளுடைய கிருபை உங்களை நிரப்பும். அல்லேலூயா. நம்ம இணைந்து இந்த பாடலை கரங்களை தட்டி பாடுவோம். உம்மையே நம்பியுள்ளோம் ஏசையா, உம்மையே நம்பியுள்ளோம். நல்ல விடுதலையோடு எல்லா சிறு பிள்ளைகள், சகோதரர்கள், சகோதரிகள் எல்லாரும் கரங்களை தட்டி நல்ல பலத்தோட பாட வேண்டும். கர்த்தர் நம்மை நடத்த உம்மை போதுமானவர். ஆபத்து நாட்கள் எல்லாம் எனக்கு ஆதரவா இருந்தீர், ஆபத்து நாட்கள் எல்லாம் எனக்கு ஆதரவாயிருந்தீர், சத்துருக்கள் எனக்கு முன்பாய் விழுந்திட காண செய். நல்ல கரந்தட்டி சொல்லுவோம். ஆபத்து நாட்கள் எல்லாம் எனக்கு ஆதரவாயிருந்தீர், சத்துருக்கள் எனக்கு முன்பாய் விழுந்திட காண செய்தீர். நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. உம்மையே நம்பி உள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பி உள்ளோம். நல்ல கரங்களை தட்டி ஆமே. உம்மையே நம்பி உள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பி உள்ளோம். நீரே என் ஜீவன், ஓ நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. ஓ என் காலை மான்காலாய் மாற்றி மதிலை தாண்ட செய்வீர், என்னை நீர் பலப்படுத்தி இடை கட்டி வழியை செவ்வையாக்கினீர். என் காலை மான்காலாய் மாற்றி மதிலை தாண்ட செய்வீர், என்னை நீர் பலப்படுத்தி இடை கட்டி வழியை செவ்வையாக்குவீர். நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழிய. நல்ல கரந்தட்டி சொல்லும் ஆமே. உம்மையே நம்பி உள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பி உள்ளோமே, உம்மையே நம்பி உள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பி உள்ளோமே. உம் பாதம் சரணடைந்தே ஏசையா, உம்மில் நான் மகிழ்ந்திடுவேன். நன்மையும் கிருபையும் என்னை என்றும் சூழ்ந்திடும் உம் தயவா. நல்ல விசுவாசத்தோடு சொல்லுங்க. உம் பாதம் சரணடைந்தே ஏசையா, உம்மில் நான் மகிழ்ந்திடுவேன். நன்மையும் கிருபையும் என்னை என்றும் சூழ்ந்திடும் உம் தயவா. ஓ நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. நல்ல கரந்தட்டி ஆமென். உம்மையே நம்பி உள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பி உள்ளோம். எல்லாரும் எழுப்பி நின்று பாடுவோம் இந்த பாடலை.
ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணம் செய்து தேவனுடைய சமூகத்தில் சொல்வோம். ஆமென். நீரே என் ஜீவன், ஓ நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழி. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரே, நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியை. உம்மையே நம்பியுள்ளோம், உம்மையே நம்பி உள்ளோமே இயேசையா, உம்மையே நம்பி உள். நல்ல உற்சாகத்தோடு கரம் தட்டி சொல்லுவோம். உம்மையே நம்பி உள்ளோமே இயேசையா, உம்மையே நம்பி உள்ளோமே. ஓ ஆபத்து நாட்கள் எல்லாம் எனக்கு ஆதரவாயிருந்தே. நல்ல விடுதலையோடு சத்துருக்கள் எனக்கு முன்பாய் முன்பாய் விழுந்திட காண செய்தி. ஆபத்து நாட்கள் எல்லாம் எனக்கு ஆதரவாயிருந்தீ. சத்துருக்கள் எனக்கு முன்பாய் முன்பாய் விழுந்திட காண செய்தி. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியை. நல்ல கரங்களை தட்டி பாடும். உம்மையே நம்பி உள்ளோமே இயேசையா, உம்மையே நம்பி உள்ளோமே. நல்ல விசுவாசத்தோடு உம்மையே நம்பி உள்ளோமே இயேசையா, உம்மையே நம்பி உள்ளோம், உம்மையே நம்பி உள்ளோமே, உம்மையே நம்பி உள்ளோம். எல்லாரும் கண்களை மூடி பயபக்தியோடு ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க. ஆமென். உம்மையே நம்பி உள்ளோமே இயேசையா, உம்மையே நம்பி உள்ளோமே. உம் பாதம் சரணடைந்தேன் இயேசையா, உம்மில் நான் மகிழ்ந்திடுவேன். நன்மையும் கிருபையும் என்னை என்றும் சூழ்ந்திடும் உம் தயவால். உம் பாதம் சரணடைந்தேன் இயேசையா, உம்மில் நான் மகிழ்ந்திடுவேன். நன்மையும் கிருபையும் என்னை என்றும் சூழ்ந்திடும் உம் தயவால். நல்ல விடுதலையோடு சொல்லுவோம். நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே வழியையா. நீரே என் ஜீவன், ஆமே நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. விசுவாசத்தோடு ஆமென். உம்மையே நம்பி உள்ளோமே இயேசையா, உம்மையே நம்பி உள்ளோம். நல்ல கரந்தட்டி சொல்லுவோம். ஆண்டவரே உம்மையே நம்பி உள்ளோமே இயேசையா, உம்மையே நம்பி உள்ளோமே. நல்ல விடுதலையோடு ஆமென். உம்மையே நம்பி உள்ளோமே இயேசையா, உம்மையே நம்பி உள்ளோமே, உம்மையே நம்பி உள்ளோமே இயேசையா, உம்மையே நம்பி உள்ளோம். நீரே என் ஜீவன், ஓ நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழி. இயேசுதான் என் ஜீவன். ஆமென். நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. நல்ல விடுதலையோடு சொல்லும். ஆமென். உம்மையே நம்பி உள்ளோமே இயேசுவே, உம்முடைய வல்லமை அப்பா, இந்த ஆராதனை வேளையிலே உம்முடைய வல்லமை. ஆமென். உம்மையே நம்பி உள்ளோமே இயேசையா, உம்மையே நம்பி உள்ளோமே, உம்மையே நம்பி உள்ளோமே இயேசையா, உம்மையே நம்பி உள்ளோம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. உம்மையே நம்பி உள்ளோமே இயேசையா, உம்மையே நம்பி உள்ளோம். நீரே என் ஜீவன் ஆண்டவரே, நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. நீரே என் ஜீவன். நல்ல ஆவியிலே நிறைந்து தேவனை மகிமைப்படுத்தி நீரே என் வழி. நல்ல கண்களை மூடி ஆமென். ஓ உம்மையே நம்பி உள்ளோமே இயேசையா, உம்மையே நம்பி உள்ளோமே, உம்மையே நம்பி உள்ளோமே இயேசையா, உம்மையே நம்பி உள்ளோமே. நல்ல கரங்கள்
கரங்களை தட்டி ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, இயேசுவே நீர்தான் என் ஜீவன் ஆண்டவரே, நீர்தான் எனக்கு வழி, நீர்தான் எனக்கு சத்தியம். நல்ல வைராக்கியமா சொல்லணும் இந்த வார்த்தையை. இயேசுவே நான் உம்மை நம்பி இருக்கிறபடியால் எனக்கு ஜீவன் நீர், என்னுடைய செத்து போன ஆவிக்குரிய வாழ்க்கையை உயிரடைய செய்கிற ஜீவன் நீர் ஆண்டவரே. நல்ல விடுதலையோடு எல்லா சகோதரர்களும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, இயேசுவே நீர் என் ஜீவன், நீர் என் வழி, நீர் என் சத்தியம், என்னுடைய வாழ்நாளில் என்னை தூக்கி நிறுத்தக்கூடிய என் நம்பிக்கை நீர்தான் ஆண்டவரே. நல்ல பலமாய் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த ஆராதனை வேளையில சொல்லணும், இயேசுவே உம்மை நம்பி வாழுவது எனக்கு கிடைத்த ஒரு பெரிய கிருபைப்பா. ஓ ரபலதர ஷபடரலதரபா, இயேசுவின் வல்லமை எல்லா தோய்ந்து போன இருதயத்தையும் எல்லா மனக்கசப்பான இருதயத்தையும் நிரப்புகிற தெய்வீக வல்லமை. சகோதரனே நல்ல விடுதலையோடு ஆண்டவரை துதிக்கிற நேரம், நல்ல விடுதலையோடு சொல்லுங்க, இயேசுவே நீர்தான் என் நம்பிக்கை, நீர்தான் என்னுடைய உறைவிடம், நீர்தான் என்னுடைய பலன். எல்லா கண்களை மூடி பயபக்தியோடு ஆமென். சரீரத்தினால் அல்ல, மாம்சத்தினால் அல்ல, நல்ல ஆவியில் நிரம்பி சொல்லுங்க, இயேசுவே நீரே என் ஜீவன், நீரே என்னுடைய சத்தியம், நீரே என்னுடைய பலன் ஆண்டவரே. ரெண்டு கைகளை உயர்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த ஆராதனை வேளையில் நீர் என்னோடு பேசுவீராக, என்னுடைய வாழ்க்கையில் நீர் என்னை நடத்துவீராக ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடி பயபக்தியோடு சத்தத்தை உயர்த்துங்க, சத்தத்தை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துங்க. உங்க உள்ளான இருதயத்திலிருந்து இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க, இயேசுவே நீர் என் ஜீவன் ஆண்டவரே, என்னுடைய உயிர் நீங்க தான், என்னுடைய வழி நீங்க தான், என்னுடைய சத்தியம் நீங்க தான் ஆண்டவரே. இந்த வார்த்தையை நல்லா உரக்க சொல்லணும். எல்லா வாய்களை திறந்து கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த அற்புதமான நேரத்துக்காக நன்றி, இந்த அற்புதமான வேலைக்காய் நன்றி. இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை, அது அவை நுகங்களை முறியடிக்கிற வல்லமை, எல்லா கசப்புகளையும் எல்லா நிர்விசாரங்களையும் மாற்றக்கூடிய வல்லமை. ஓ ரவதன ஷபடரலதரபா, ஓ நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா, நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, இயேசுவே எந்த ஆமென் இச்சைகளும் எந்த உலகத்தின் கிரியைகளும் என்னை தோற்கடிக்க முடியாது. காரணம் என் ஜீவன் இயேசு. எனக்கு விரோதமாய் ஆயிரங்கள் எழும்பினாலும் சரி, எனக்கு விரோதமாய் 10,000 எழும்பினாலும் சரி, என் நம்பிக்கை என் இயேசு, என் நம்பிக்கை என் இயேசு. அவர் என்னை நடத்த போதுமானவர், அவர் என்னை பலப்படுத்த போதுமானவர், அவருடைய எல்லா குறைவுகளையும் நடத்த போதுமானவர். நல்ல விடுதலையோடு ஆவியில நிறைந்து தேவனை மகிமைப்படுத்துங்க. எல்லா சகோதர சகோதரிகளும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எல்லா நாவுகளிலிருந்து வார்த்தை வரணும், எல்லா நாவிலிருந்து வார்த்தை வரணும். நீங்க இங்க அறிக்கை செய்யற வார்த்தை தான் உன் வாழ்க்கை. ஆமென். இயேசு என் ஜீவன் சொன்ன அதுதான் உன் வாழ்க்கை. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த உலகம் என்னை தோற்கடிக்க முடியாது. காரணம் இயேசு என் ஜீவனாய் இருக்கிறார், இயேசு எனக்கு சத்தியமாய் இருக்கிறார், அவர் எனக்கு வழி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஓ ரபலதர ஷபடரலதரபா, ஒரு ஆவியின் வல்லமை, ஒரு ஆவியின் வல்லமை, பலப்படுத்துகிற வல்லமை, எல்லா கட்டுகளை முறியடிக்கிற வல்லமை ஆண்டவரே. ஓ ரபலதர ஷபலதர வடரலபா, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ ரபலதன ஷபதரி அந்தர வடரலதரபா, எல்லா நுகங்களை முறியடிக்கிறவரே, நீர் அற்புதமாய் எங்களை நடத்தக்கூடிய தேவன் ஆண்டவரே. ஆமென். இந்த ஆராதனை வேளையிலே வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கணும். வார்த்தை தான் வாழ்க்கை. உங்க நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தை தான் உங்க வாழ்க்கை. இந்த நேரத்தில் சொல்லணும், இயேசுவே நீர் என் ஜீவன், நீர் என்னுடைய வழி, நீர் என்னுடைய சத்தியம். சொல்ல சொல்ல கர்த்தருடைய விடுதலை நம்முடைய குடும்பத்தில் கடந்து வருகிறது, நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிறது. எல்லா கட்டுகளை உடைக்கிற, எல்லா நிந்தைகளை உடைக்கிற ஒரு அபிஷேகத்தின் வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருகிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்கள், அதை விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கண்களை மூடி நல்ல விடுதலையோடு ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருங்க. உங்க நாவிலிருந்து புறப்பட்டு கொண்டே இருக்கணும். அந்த வேத வசனம் சொல்லிக்கொண்டே இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்கணும். இயேசு என் வழி, இயேசு என் ஜீவன், இயேசு என் சத்தியம், என்னை பலப்படுத்துகிற என் கர்த்தர் அவர் என்னோடு கூட இருக்கிறார் ஆண்டவரே. ஓ ரிபலதன ஷபடரலதரபடரலபா, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளை முடியிருக்கிறவரே. ஓ ஹல்லேலூயா. ஓ உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மணவாளரே, துணையாளரே,
உண்மையாளரே, துன்பங்கள் நீக்கும் மணவாளரே, கண்ணீரை நீக்கி காயங்கள் ஆற்றி கனிவோடு நடத்திடுவார். என் கண்ணீரை மாற்றி காயங்கள் ஆற்றி கனிவோடு நடத்திடு. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆமே. ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. வெண்மேகமே வெண்மேகமே, வெளிச்சம் தாரும் இந்நேரமே. வெண்மேகமே வெண்மேகமே, வெளிச்சம் தாரும் இந்நேரமே. அபிஷேகமூற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். அபிஷேகமூற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆமே. ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்றென்றும் நடத்திடுவார். ஓ தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்றென்றும் நடத்திடுவார். ஓ ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுவோம். அவன் பரிசுத்த ஆவியானுடைய கரத்தில் அர்ப்பணம் செய்வோம். இந்த ஜெப வேளையில தேவனுடைய சமூகத்தில் சொல்லுவோம். ஆண்டவரே, எனக்கு வழிகாட்டக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் நீர் மட்டும்தான் ஆண்டவரே. இந்த நேரத்தில் எல்லாரும் கண்களை மூடி வாய்களை திறந்து ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே எனக்கு தயவு செய்து வழிகாட்டும். என்னுடைய பாதை தெரியாத எல்லா சூழ்நிலைகளிலும் உம்முடைய கிருபை இரக்கம் தான் என்னை நடத்த வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய உண்மையின் கரங்கள், உம்முடைய அன்பின் கரங்களை ஆண்டவரே நான் பார்ப்பதற்கு எனக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. வலது கரத்தை உயர்த்தி அசைத்து தேவனுடைய சமூகத்தில் சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் என்னை வழி நடத்துவீராக. எல்லா கட்டுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்குவதாக. எல்லா நிர்விசாரங்கள் இயேசு கிறிஸ்து
இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக. இந்த ஆராதனை வேளையிலே முழு மனதோடு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, முழு பலத்தோடு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எங்களை வழி நடத்தக்கூடிய ஒரு வெளிச்சம் எங்கள் வாழ்க்கையிலே உண்டாக நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ துணையாளரே, துணையாளரே, துன்பங்கள் நீக்கும் துணையாளரே, 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 துன்பங்கள் நீக்கும் துணையாளரே, கண்ணீரை நீக்கி காயங்கள் ஆற்றி கனிவோடு நடத்திடுவார். கண்ணீரை நீக்கி காயங்கள் ஆற்றி கனிவோடு நடத்திடுவார். ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆமே. ஆராதனை, 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 ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய தேவன் நல்லவர், அவர் பாதை காட்டுகிறவர். நல்ல விடுதலையோடு செல்வோம், எல்லாரும் விடுதலையோடு. தேவன் நல்லவர். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு துணையாக, என்னுடைய நம்பிக்கையாக, என்னுடைய வாழ்க்கையின் அரணாக நீர் எப்போதும் என்னோடு இருக்கிறபடியால் உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். நல்ல விடுதலையோடு இயேசு நம்மை நடத்தக்கூடியவர். நம்முடைய பாதைகளில் எல்லாம் எனக்கு உதவி செய்யக்கூடிய தேவன் நீர்தான் ஆண்டவரே. உம்முடைய அன்பின் கரங்களில் நாங்கள் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்பின் பாதத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணம் செய்கிறோம். அவன் வலது கரத்தை உயர்த்தி ஒரு அர்ப்பணத்தோடு இந்த ஆராதனையிலே இந்த ஆராதனை நிறைவு செய்வோம் கர்த்தருடைய சமூகத்திலே. அதுதான் உண்மையான ஆராதனை. அவன் கடவுளுடைய ஒரே வார்த்தை, ஆண்டவரே உம்மை நம்பி வாழ்வதுதான் என் வாழ்க்கையினுடைய ஒரே அஸ்திபாரம். ஆமென். இந்த நேரத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே யாரா இருந்தாலும் சரி, எல்லாருடைய நாவிலிருந்தும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே நீரே என் ஜீவன், நீரே எனக்கு வழி, நீரே எனக்கு சத்தியம். ஆண்டவரே என் வாயிலிருந்து எதிர்மறையான வார்த்தைகள் அல்ல, உம்முடைய வசனங்கள் புறப்பட்டு வரட்டும் ஆண்டவரே. இந்த வசனம் என் வாழ்க்கையாய் மாறட்டும் ஆண்டவரே. இந்த வசனம் என் குடும்பத்தில், என் சபையில் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தை தான் என் வாழ்க்கை, இந்த வசனம் தான் என் வாழ்க்கை. அதை புரிந்து கொண்டு என் வாழ்க்கையை வாழ கிருபை தருவீராக ஆண்டவரே. நாங்கள் பாடியது போல எங்கள் வாழ்க்கையில வழி தெரியாமல் நிற்கிற இந்த நிலையில் எங்களுக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிற தேவன் இன்னும் புதிய வழிகளை நீர் தருகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவன் நீர் நல்லவர். பரலோக பிதாவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் இவ்வளவாய் நீர் எங்களோடு இருந்ததற்கு நன்றி, எங்களை வழி நடத்தினதற்கு நன்றி, எங்களோடு நீர் பேசினதற்கு நன்றி. எங்கள் வாழ்க்கையில நீர் எப்போதும் எங்களோடு இருக்கிறீர். உம்மை நம்புகிறவர்களை நீர் ஒரு நாளும் கைவிடுகிறவர் அல்ல. அந்த உறுதியை நாங்கள் இந்த ஆராதனையில பெற்றிருக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். அதை நம்பி இன்னும் முன்னேறி ஓடுவதற்கு எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. இந்த ஆராதனை வெறும் பாடலாக அல்ல, இது எங்களுக்குள் ஒரு உயிர் மீட்சியை ஏற்படுத்தட்டும் ஆண்டவரே. இந்த ஆராதனை எங்கள் வாழ்க்கை முழுவதும் கிரியை செய்து கொண்டே இருக்கட்டும். நாங்கள் இங்கிருந்து புறப்பட்டு போனாலும் எங்கள் ஆமென் இருதயத்தில் வார்த்தைகள் ஒலித்துக் கொண்டே இருக்கட்டும். இயேசு என் வழி, இயேசு என் சத்தியம், இயேசு என் ஜீவன் என்று என் உள்ளம் சொல்லிக்கொண்டே இருக்க கிருபை தருவீராக ஆண்டவரே. எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும். இந்த திருச்சபை முழுவதும் உம்முடைய வசனத்தினால் நிலை நிற்க சபையின் God bless you. Okay, Luke chapter 40. இன்னைக்கு 2-3 ஊமைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது இன்றைக்கு நான் உங்களோடு பேசக்கூடிய இந்த வேத வசனங்கள் ஒரு ஆற்றும் ஆதாயத்தை குறித்தான ஒரு சப்ஜெக்ட். Luke chapter 40 16 23 வசனங்களை நாம் இன்றைக்கு படிக்க போகிறோம். ஒரு மனுஷன் பெரிய விருந்து ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். There is a man who have called for a banquet
and invited many guests. ஆண்டவரே, இந்த வசனத்தை ஆசீர்வாதமாக மாற்றும். இதை கேட்கிற படிக்கிற எங்களுக்கு இந்த வசனங்கள் பிரயோஜனமுடையதாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த வசனம் முழுவதும் அதில் உங்களை ஃபிட் பண்ணிக்கணும். ஒரு மனிதன் அப்படிங்கிற சொல்ற இடத்துல நீங்கள் தான் அந்த நபர். ஒரு மனிதன் இருந்தான். அவன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணினான். அநேகரை அழைத்தான். There is a man, he called and prepared for a great banquet, and he invited many guests. பெரிய மனிதன் என்று அவனை எழுதப்பட்டிருக்க வேண்டும். பெரிய விருந்தை பண்ணுகிறவன் நிச்சயமாக பெரிய மனிதனாகத்தான் இருக்க முடியும். பெரிய மனிதனாக இருந்தபடினால்தான் அநேகரை அவனால் அழைக்க முடிந்தது. சிறிய மனிதனாக இருந்தால் அவன் ஒரு சிறிய கூட்டத்தை தான் அழைத்திருக்க முடியும். சிறிய மக்களோடு அவனுடைய பந்தி விசாரிப்பு முடிந்திருக்கும். இது எதை காட்டுகிறது? ஆண்டவர் ஏன் இந்த உதாரணத்தை இங்கே நமக்காக எழுதி வைத்தார் என்று பார்க்கலாம். அவருக்கு பெரிய மனிதனாக இருந்தபடினால் அவருக்கு ஊழியக்காரர்கள் நிறைய பேர் இருந்தார்கள். He is a big man, honorable and one of the prominent and wealthiest man on this particular area. அவ்வளவு பெரிய மனிதனுக்கு வேலைக்காரர்கள் இருந்தார்கள். ஊழியக்காரர்களை அவன் அழைப்பதற்குரிய அளவிற்கு அவனிடத்தில் ஊழியக்காரர்கள் இருந்தார்கள், வேலைக்காரர்கள் இருந்தார்கள். வேலை அந்த விருந்து வேலை வந்த பொழுது ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவரிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, வாருங்கள் என்று சொல்லு என்று அவனை அனுப்பினார். Now he sent his servant to go and bring the people or invite them for the banquet, because the banquet, the food is ready. இந்த பெரிய மனிதன் சொல்லக்கூடிய காரியம், இப்பொழுது நீங்கள் போய் யாருக்கெல்லாம் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அத்தனை பேரையும் அழைத்துக் கொண்டு வாருங்கள், அவர்கள் வரட்டும். இது முதல் அழைப்பு. This is first call. ஆண்டவர் இப்படித்தான் நம்மையும் நேசித்து அழைப்பு கொடுத்து ரட்சித்து விருந்து சாலைக்கு அழைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அது சபையாக இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கை நிலைமையாக கூட அது இருக்கலாம். எல்லோரும் வருவதற்கு அந்த இடத்திற்கு இன்விடேஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருமணத்திற்கு அழைப்பு கொடுப்பது போல அவள் ஒரு பெரிய விருந்தை ஏற்படுத்தினான். என்ன விருந்து என்று அங்கே சொல்லவில்லை. ஒரு நல்ல காரியமாக இருந்திருக்கலாம். அந்த நல்ல காரியத்திற்கு அவன் எல்லோரையும் அழைக்கிறான். ஆரம்பத்தில் எல்லோரையும் அழைத்தானா என்று அதில் இல்லை. போக போக அவன் யாரையெல்லாம் அழைத்தான் என்பது நமக்கு தெரியும். நாம் ஒரு பெரிய மனிதன் என்கிற நிலைமையில் நாம் இருக்கும்போது விருந்து சாலைக்கு அழைக்கப்படக்கூடிய அளவிற்கு நமக்கு வாய்ப்புகள் இருக்கும்போது, அல்லது ஆண்டவராகிய இயேசுவை குறித்து அறிவித்து அவரை அழைத்து கொண்டு வருவதற்கு வாய்ப்பு உடையவர்களாக நீங்கள் இருந்தால், முதலாவது யாருக்கெல்லாம் இயேசு அறிவிக்கப்பட்டதோ அவர்களை அழைத்து கொண்டு வாருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த அழைப்பு ஒரு பொதுவான அழைப்பு அல்ல. இந்த அழைப்பு தெரிந்து கொள்ளப்பட்டு வர வேண்டும் என்று நிச்சயிக்கப்பட்ட ஒரு அழைப்பு உடையவர்கள் அனைவரும் அங்கே வருகிறார்கள். இப்பொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஐயா, சாப்பாடு ஆயத்தமாக இருக்கிறது. கம், ஃபார் எவ்ரிதிங் இஸ் நவ் ரெடி. உங்களுக்குரியதான ஆகாரம், உங்களுக்குரியதான விருந்து சாலை திறக்கப்பட்டிருக்கிறது. யூ கேன் கம் அண்ட் ஹேவ் அ டைம். நீங்கள் வந்து அமர்ந்து சாப்பிடுவதற்கு உகந்த ஒரு நேரம் வந்து விட்டது, நீங்கள் வாருங்கள். இப்படித்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை பிறருக்கு சொல்லி அழைத்து கொண்டு வருவதற்கு
ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பை தருவாராக. ஆமென். அதை தொடர்ந்து நீங்கள் வாசித்தால் அந்த வசனங்கள் எல்லாருமே நீங்கள் வாசிப்பது மிகவும் சிறந்ததாக இருக்கும். அவர்கள் எல்லோரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். நல்ல கவனிங்க. They all called that big man and the owner or the great man who have called everyone or have given invitation to everyone to come in to dine with him. அவனோடு சேர்ந்து அந்த விருந்து சாலையில் அழைக்கப்பட்டவர்கள் சொல்லுகிறார் பதில். முதலாவது சொல்லுகிறார், ஐயா, எக்ஸ்கியூஸ் மீ, I just brought a field. எனக்கு ஒரு வயலை இப்பதான் நான் வாங்கினேன், அதனால என்னால் வர முடியாது. ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. எக்ஸ்கியூஸ் மீங்கிற வார்த்தைக்கு அநேக நேரத்தில் நமக்கு அர்த்தம் தெரியாது. எக்ஸ்கியூஸ் மீனா என்னென்னா தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இங்கே வருந்தி கேட்டுக்கொண்டு தன்னுடைய இயலாமையை சொல்லுகிறான். எப்படி என்னால் வர முடியாதுங்க, நான் இப்போ ஒரு வயல் ஒன்று வாங்கியிருக்கிறேன், அந்த வயலில் எனக்கு என்ன இருக்கு, ஒரு வேலை இருக்கிறது, நான் அதுக்கு உடனடியாக வர முடியாது, என்னை மன்னிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் என்றார். இது ஒரு தரப்பு மக்கள் சொல்லக்கூடிய ஒரு காரியம். சபைக்கு வாருங்கள் என்று சொல்லி அழைக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கும். நீங்கள் சபைக்கு வருவதற்கு முன்பு கூட யாரையாவது ஒருவரை வாருங்கள் என்று நேற்று கூட அழைத்திருக்கலாம். சபைக்கு வாங்க, நாளைக்கு சபைக்கு வாங்கன்னு சொல்லி நீங்கள் தொடர்ச்சியான இன்விடேஷன்ஸ் கொடுத்திருப்பீங்க, அழைப்பு கொடுத்திருப்பீங்க, அவர் வீட்டுக்கு சென்றிருப்பீர்கள், வாருங்கள் என்று அழைத்திருப்பீர்கள். ஆனால் அவர்கள் எல்லோரும் வருவார்களா என்றால் இல்லை. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் வயல் வாங்கியிருக்கிறேன், நான் அந்த வயலை பார்க்க வேண்டும், ஆகவே என்னை நீங்கள் மன்னிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன், பொறுத்துக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன், காரணம் நான் வயல்வெளிக்கு செல்ல வேண்டும். சாக்கு பூக்கு சொல்லக்கூடிய நீங்களை சந்திச்சிருப்பீங்க, இவங்களை சபைக்கு போகணும்னு நீங்க சொல்லியிருப்பீங்க, ஆனால் சபைக்கு வர முடியாதுங்கிற ஒரு பதில் உங்களுக்கு வரலாம். அடுத்தது ஒருவரை போய் இவங்க சந்திக்கிறாங்க, நீங்களே தான் சந்திக்கிறீங்க, நீங்களே அதை சந்திக்கிறீங்க. 5 மாடு கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன். ஏதோ புல்லட் வாங்கி, பென்ஸ் கார் வாங்கி, டிராக்டர் வாங்கி அதை டெஸ்ட் பண்ற மாதிரி அந்த நாட்களில் மாடை டெஸ்ட் பண்றா. என்னை மன்னிக்கும்படி வேண்டுகிறேன். ஹல்லேலூயா. Another said, I have just bought a 5 yoke of oxen and I am on the way to try them out. Please excuse me. 5 ஜோடி வாங்கியிருக்கான். 5 ஜோடி வாங்கி உழுதுக்கு ட்ரை பண்றான். ட்ரை பண்றதுல சில மாடு கள்ள மாடு உண்டு, பார்த்துருக்கீங்களா? நல்ல மாடு உண்டு, கள்ள மாடு உண்டு. வேலை செய்யாத மாடு கள்ள மாடு, வேலை செய்யக்கூடிய மாடு நல்ல மாடு. வீடுகளில் இந்த ரகங்கள் இருக்கும், ரைட்டு. சில பிள்ளைகள் வேலை செய்யும், சில பிள்ளைகள் வேலை செய்யாது, டிபிக்கு கொடுத்துட்டே இருக்கும். அப்போ இவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இது நம்ம வாங்கிட்டு வந்துருக்கக்கூடிய மாடு நல்ல மாடா கெட்ட மாடா, அது வேலை செய்யுமான்னு சொல்லி வயலில் டெஸ்ட் பண்ண கொண்டு போகிறான். அவன் சொல்கிறான், நான் டெஸ்ட் பண்ண கொண்டு போகிறேன், அதனால் நான் வர முடியாது. இது எதை காட்டுறதுன்னா, I have so many works to do. I don't have any time to come and attend the church. I have so many works. I have my workshop, I have my tea stall, I have my own work, I have my own duties, I have my own office. I can't come. இன்னைக்கு முடியாது, ரொம்ப கஷ்டம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னே ஒருத்தரை நான் சந்தித்தேன், அவர்கிட்ட நான் பேசினேன். ஏன் பிரதர் சர்ச்சைக்கு இன்னைக்கு வரல அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், பாஸ்டர் நேற்று நைட்டில் தான் ஒரு டிவி வாங்கிட்டு வந்தேன். என்னைக்கு? சனிக்கிழமை டிவி வாங்கிட்டு வந்து டெஸ்ட் என்னைக்கு? யாராவது வாய் திறக்க பாருங்க பாஸ்டர், நாங்களும் அப்படியே பண்ணிட்டு வரல பாஸ்டர், உண்மையெல்லாம் சொல்லாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட். என்ன டெஸ்ட்? டிவி டெஸ்ட். டிவி ஓடுதா? டிவி இருக்கா? நோ. அப்போ நம்முடைய வேலை என்று வரும்போது அதற்கும் ஒரு குரூப் சொல்லுவாங்க, இல்லை முடியாது, எனக்கு வேலை இருக்கு,
எனக்கு அதெல்லாம் வச்சிருக்கிறேன் முடியாது. அடுத்த வசனத்தை பாருங்க 20. வேறு ஒருவன் பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது. எக்ஸ்கியூஸ் மீ சார், 2 மாசத்துக்கு முன்னாடி கல்யாணம் முடிஞ்சு பாஸ்டர், என்னால் சண்டே ஸ்கூல் எடுக்க முடியாது. ஒரு நாளைக்கு முன்னாடி பாஸ்டர் நான் கல்யாணம் முடிச்சேன், என்னால் வர முடியாது. Still another one said, I just got married, I'm newly married, newly wedded, I have lot works to do, I have விருந்து, நந்தவாசில விருந்து, மேல்மருவத்தூர்ல விருந்து, திருப்பதியில விருந்து, பெங்களூர்ல விருந்து, வேற எங்கெல்லாம் விருந்து, ஹைதராபாத்ல விருந்து. அதனால நான் அப்படியே ரவுண்ட்ல போயிட்டு இருக்கனால I cannot come. கல்யாணம் முடிச்சிருக்கேன், என் மனைவியோட என் புருஷனோட நான் போனோம், அதனால எல்லாம் வர முடியாது. It's kind of excuses. போன வாரத்தில் நம்ம பைபிள் படிக்கும்போது என்ன படித்தோம்? நம்ம ஏசாயா 58ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் படிக்கும் பொழுது கர்த்தருடைய நாளை எப்படி நினைக்கணுமா? மனமகிழ்ச்சியின் நாள் நினைக்கணும். அதில் சொந்த வேலை இருக்கக்கூடாது, சொந்த காரியங்கள் இருக்கக்கூடாது. இப்போ இதில் பாருங்க, திருமணத்திற்கு நான் விவாகம் பண்ணினேன். ஒரு யங் ஃபெல்லோவை பார்த்துருப்பாங்க போல தெரியுது. தம்பி சர்ச்சுக்கு வாப்பா, நீ இயேசு உன்னை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு முதல்ல சொல்லிட்டாங்க. டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, நாளைக்கு ஒரு பெரிய விருந்து வைக்க போற, நீ வா அப்படின்னு ஒரு வாரத்துக்கு முன்னே சொல்லியிருக்கலாம், ஒரு மாதத்துக்கு முன்னே சொல்லியிருக்கலாம். இப்போ அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு, அவன் சொல்றான் என்னால் வர முடியாது. ஃபங்க்ஷன்ஸ் ஆர் அவர் ஓன் ப்ரோக்ராம்ஸ், அவர் ஓன் ஃபேமிலி கேதரிங் நம்ம சொல்லுவோம். பாஸ்டர் ஊர்ல இருந்து வந்துட்டாங்க பாஸ்டர், ஃபேமிலி கேதரிங், வேற வழி இல்லை, இன்னைக்கு நான் இருந்துட்டேன், வேற வழி தெரியல பாஸ்டர், எல்லாரும் வந்துட்டாங்க. டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள், டிஃப்ரெண்ட் நேச்சர் ஆஃப் ஸ்டாப்ஸ் கமிங் டு சர்ச். இதெல்லாம் சபைக்கு வர முடியாத அளவிற்கு ஜனங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய எக்ஸ்கியூசஸ் நிறைய நேரத்தில் நீங்க சந்திச்சிருப்பீங்க. இயேசுவை குறித்து சொல்லி சபைக்கு வாங்க அப்படின்னு சொல்லும் போது இவங்க எல்லாம் அதை தடுத்து நிறுத்திருப்பாங்க. அடுத்த வசனத்துக்கு நேரம் வாங்க, நீங்க பாருங்க. அந்த ஊழியக்காரன் வந்து இவரை தன் எஜமானுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டு எஜமான் கோபம் அடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ பட்டணத்தில் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்றார்கள். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. அந்த வேலைக்காரன் வரான். வேலைக்காரர்களே பல டைப் இருப்பான். சிந்தித்து செயல்படக்கூடிய வேலைக்காரன் இருப்பான், சிந்திக்காமலே வேலை செய்யக்கூடியவன் இருப்பான், எதுவுமே தெரியாம பக்கு நிற்கக்கூடியவனும் இருப்பான். 3 டைப்ஸ் ஆஃப் ஆட்கள் இருக்காங்க. இந்த ஓனர் சொல்லியிருக்கிறாரு நீ போய், அந்த எஜமான் சொல்லியிருக்கிறாரு, அந்த மாஸ்டர் சொல்றாரு நீ போய் கூட்டு வாப்பா, இன்விடேஷன் கொடுத்தவங்களை கூட்டு வாங்க. இப்போ இன்விடேஷனை கொடுத்தவங்களை எப்படி போய் சொல்லியிருந்தா வந்திருப்பாங்க அவங்க. ஐயா வர சொன்னாங்க, உங்களுக்கு எல்லாம் ஆயத்தமாக இருக்கு, சீக்கிரமாக கிளம்பி வாங்க, நேரம் ஆகிட்டு அவங்கள ஒரு அருமையான ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தா அவங்க வந்திருப்பாங்க. வாய்ப்பு உண்டு. நிறைய நேரத்தில் இயேசுவை நம்ம பிரசன்ட் பண்ணும்போது இயேசுவை எப்படி பிரசன்ட் பண்ண நமக்கு தெரியல. இயேசுவை எப்படி பிரசன்ட் பண்ணுவீங்க, எப்படி சொல்லுவீங்க? வரக்கூடிய மாதத்தில் நமக்கு ஒரு பெரிய ப்ரோக்ராம் ஒன்று சர்ச்சில் வச்சிருக்கேன். ஒரு நிமிடத்தில் இயேசுவை குறித்து சொல்வது எப்படி. மார்ச் மாதம் நமக்கு 13-14 நமக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. நம்ம எல்லா விசுவாசிகளுக்கும் ட்ரைனிங் சூப்பராக இருக்கும், சாப்பாடு எல்லாமே கொடுத்துருவோம், ரொம்ப நல்லா இருக்கும் அந்த மீட்டிங். அதை அட்டன் பண்ணி பாருங்க. இப்போ இந்த போய் எப்படி சொல்லி நம்ம சொல்லுவோம் அநேக நேரத்தில் இயேசுவை குறித்து சொல்லும் போது இயேசுவை வேண்டாம் என்று சொல்வதற்கு ஒரு குரூப் இருக்கும். அதற்கு காரணங்களை சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, நாம் அவர் வீட்டில் அருகாமையில் இருப்போம் என்றால் நாம் வாழக்கூடிய வாழ்க்கை அவர்களை பாதித்திருக்கலாம். வீட்டில் 24 மணி நேரம் சினிமா பாட்டு பாடும், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பைபிளை தூக்குவோம். நீங்க போய் இயேசுவை சொன்னா, ஆமா இவன் எப்பவுமே 24 மணி நேரம் சினிமா பாடல் பாடி அதை முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறான்,
அல்லது உங்க வீட்டில் அடிப்படி சண்டை டெய்லி இருக்கும். நீங்க போய் இயேசு உன்னை சமாதானப்படுத்துகிறா, இயேசு நல்ல தெய்வம்னா, ஆமா உன் லட்சணம் தான் தெரியுதே, நாங்க ஏன் வரணும்னு சொல்லுவோம். சாட்சி முக்கியம். அப்ப இயேசுவை குறித்து பிறருக்கு நீங்கள் சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அவர்கள் பார்க்கிறார்கள் என்ற எண்ணம் ஒன்று இருக்க வேண்டும். இரண்டாவதாக, இயேசுவை குறித்து சொல்லும் பொழுது இயேசுவை குறித்து மட்டும்தான் சொல்ல வேண்டும். வேற யாரை பத்தி நீங்க பேசணும் அவசியமே அங்க கிடையாது. யாரை பத்தி நீங்க பேச வேண்டாம். அவரை குறித்து, இவரை குறித்து, எக்ஸ் ஒய் பி சி டி ஏ பி சி எதுவுமே பேச வேண்டாம். இயேசு நல்லவர், அவர் மட்டும் பேசுங்க. இயேசுட்ட வாங்க, இயேசு உங்களுக்கு சுகம் கொடுப்பா. இயேசுட்ட வாங்க, உங்களுடைய தேவையை சந்திப்பா, உங்கள் பாவங்களை மன்னிப்பா. இதை தவிர நம்ம அதிகமாக பேச வேண்டும் என்பதற்கு அங்க வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. ஆகவே இயேசுவை நாம் எப்படி கொண்டு செல்கிறோம் என்பது முக்கியம். அந்த எஜமான் எதற்காக கோபப்பட்டார் என்று எனக்கு தெரியவில்லை. எனக்கு தெரிந்த அளவில் அவன் கொண்டு வந்த பதிலினால் அவர் எரிச்சல் அடைந்திருக்க வேண்டும். எப்படி சொல்லுவார்? இப்போ நான் ஒரு வேலையை சொல்றேன், நான் சில ஆட்கள்கிட்ட பேசுவேன், எடுத்தெடுப்புலே சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு பாஸ்டர். வேலைக்கு போயிட்டு வந்தோம்னா நான் கேட்பேன், இந்த வேலையை செஞ்சிட்டீங்களா பாஸ்டர்? பிரதர், இல்ல பாஸ்டர். இல்ல பாஸ்டர், தெரியல பாஸ்டர், அது இல்ல பாஸ்டர், அது அவ்வளவுதான் பாஸ்டருங்கும் போது நமக்கு டென்ஷன் ஆகும். சொல்லக்கூடாது. அப்படி 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 உத்தரவு சொல்லக்கூடாது. யார் உங்களுக்கு எஜமானா இருக்கிறானோ அவனுக்கு சொல்ல வேண்டிய பதில் நிதானத்தோடும் மிகவும் தெளிவுடையதாக இருக்க வேண்டும். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், போய் அந்த சகோதரனை பார்த்துட்டு வாப்பா, சத்தம் போடுறேன், நீங்க அதை பண்ணல இதை பண்ணலன்னு கேட்டு அதை போய் பார்த்துட்டு வா. போகும்போதே வரும்போதே பாஸ்டர் போகும்போதே விழுந்துட்டேன் கீழே, நீ சொன்னதெல்லாம் கீழே விழுந்துட்டு போனா அவன் இல்லை, அவன் முடிஞ்சிச்சா அவ்வளோதான், இங்கே கிருக்குன்னு நமக்கு கேட்கணும். சொல்லக்கூடாது. போனேன் பாஸ்டர், எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டு இருந்தா, அவர் காணும், அவர் வரல, அதோட முடிச்சிடணும். அடுத்த சென்டென்ஸ் லேட்டாக சொல்லணும், அது இப்படி நடந்துச்சு பாஸ்டர். இந்த ஊழியர்கள் என்ன சொல்லியிருப்பான், நேரம் போய் எஜமான் நான் அங்கே போய் சொன்னேன் எஜமான், ஒவ்வொருத்தரும் பயங்கரமான சாக்கு போக்க சொல்கிறான், எவனும் வரமாட்டான் போல தெரியுது, ஃபங்க்ஷன் அவ்வளோதான், அவுட்டு தான், நீங்கள் பண்ணிக்கக்கூடிய 10,000 சாப்பாடு தெருவுக்கு தான் போகணும் பாஸ்டர். ஐயா போகிற பக்கம் பார்த்தா பாருங்க, மேலே வேற கருத்து இருக்கு, அம்மா வேற கரகரம் முடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க, தேவையில்லாமல் இவ்வளோ சாப்பாடு செஞ்சு வச்சிருக்காருன்னு சொல்லி திட்டுறாங்க. அதனால ஏன் பார்வைக்கு பாஸ்டர் அவங்க வரமாட்டாங்க. கன்க்ளூஷன் சொல்லக்கூடாது. அவனுடைய எண்ணம் அப்படிதான் இருந்திருக்கணும். அந்த கன்க்ளூஷனை பாருங்க, அவன் எரிச்சல் அடைந்தான். The servant came back and reported this to his master. என்ன ரிப்போர்ட் கொடுத்திருப்பான்? வரமாட்டான். 3ங்கிறது ஒரு உதாரணம் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. 30 கூட இருக்கலாம், 300 கூட இருக்கலாம். சொன்னவங்க எல்லாருமே வரலன்னு சொல்றான், வரல வேண்டாம். Then the owner of the house became angry and ordered his servant, go out quickly into the streets and alleys of the town and bring in the poor, the crippled and the blind and the lame. முதல்ல கூப்பிட்ட ஆட்கள் எல்லாம் தரமான ஆட்கள், முறையா அழைச்சிருக்காங்க. முறையா அழைச்சவன் எவனுமே வரல. அப்ப இவருக்கு அடுத்த சாய்ஸ் என்ன? சாப்பாடு வேஸ்டா போயிடக்கூடாது. மறுபடியும் எல்லாத்தையும் கூப்பிடுறாரு. யாரை கூப்பிடுறாரு தெரியுமா? நீ வேகமா போப்பா, தெருவில் நிக்கிறவங்களை கூப்பிடு. இருக்கா இல்லையா பைபிள்ல? வாசிங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் அது. தெருக்கள்ல போய் பாருப்பா, வீதிகள்ல போய் பாரு, ஏழைகள், ஊனர்கள், சப்பானிகள், குருடர்கள் இங்கே கூட்டு கொண்டு வா. இது எப்படி இருக்கு? யாரெல்லாம் வாசிங்க எல்லாரும். ஏழை, ஏழைன்னா என்ன? அவங்க ரொம்ப கஷ்டமான ஆட்கள், அவங்க கடைநிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆள். அடுத்தது ஊனர்னா யாரு? ஊனர்னா யாருங்க? கால் கிரிப்பிள்டு, நடக்க முடியாது, டிசேபிள். அடுத்தது யாரு? சப்பானி. சப்பானிக்கும் கிரிப்பிள்க்கும் வித்தியாசம் இருக்கு. சப்பானினா யாரு? அவருக்கு வந்து இந்த ஒரு ஆள் சப்போர்ட் பண்ணாதான் அவரால் நடக்க முடியும். சப்பானி தானே. அடுத்தது குருடர், பிளைண்ட் மேன்.
பிளைண்ட் பீப்புள். இவங்க எல்லாம் கூட்டுவா. இவங்க விருந்துக்கு வந்தா எப்படி இருக்கும்? நீ கூட்டு கொண்டு வாப்பா. எப்படி கூட்டு வந்திருப்பாங்க அது தெரியாது. அவர் கூட்டுவான்னு சொன்னா லாரி அனுப்புனாரோ, டிராக்டர் அனுப்புனாரோ, மாட்டு வண்டி அனுப்புனாரோ, கூட்டுவா வந்துட்டாங்க. இவங்க எல்லாருமே சமுதாயத்தில் விரும்பக்கூடியவர்களாக இல்லாதவர்கள். நம்முடைய ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுவது, அவர் யாராக இருந்தாலும் அவருடைய பார்வையில் ஒரு ஆத்துமா. ஆண்டுடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள். அவர்கள் கண் தெரிந்தாலும் கண் தெரியாமல் போனாலும் அவர்களுக்கு ஆத்துமாவை ஆண்டு வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் யாரெல்லாம் நம்முடைய கண்களுக்கு தெரிகிறார்களோ அவர்கள் எல்லோரையும் ஒரு ஆத்துமாவாக பார்க்க வேண்டும். அவர்கள் எல்லோரும் கர்த்தருடைய அன்பை ருசிக்க வேண்டும். அவர்கள் அனைவரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மகிமை சேர்க்கலாக வாழ வேண்டும். அல்லேலூயா. இப்ப பாருங்க, அவங்க தெருவுக்கு போறாங்க. These people are not invited earlier. இவங்களை யாரு தெருவுல வாங்க வாங்க நீங்க வாங்க வாங்க அப்படி வருந்தி கூப்பிடுற ஒரு கூட்டம். நல்ல கவனிங்க, நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தா, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தா, நீங்களும் வருந்தி அழைக்க வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வருந்தி கூப்பிடணும். சுவிசேஷத்தை வருந்தி சொல்லணும். இடங்களுக்கு போகணும். நம்ம இடத்துல இருக்கிற இடத்துல சொல்லணும். ஆண்டவருக்கு தேவை அழைக்கப்பட்டவர்களும் அழைக்கப்படாதவர்களும். ஆண்டவருக்கு தேவை ரட்சிக்கப்பட்டவர்கள் சபையில் வந்து இன்னும் ஆண்டவரை தேடவும், ரட்சிக்கப்படாதவர்கள் சபையில் வந்து ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை சேவிக்கும் இந்த சபையாகிய விருந்து சாலையில் அவர்கள் இருக்க வேண்டும். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஒரு ஆத்தும ஆதாய பணி. இது ரொம்ப முக்கியம். அடுத்த வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. மறுபடியும் அந்த ஊழியக்காரன் ஒரு சிங்கிள் ஃபெல்லோ, அவன் ரொம்ப அறிவாளியா போல தெரியுது. அந்த எஜமானுக்கு டென்ஷன் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஊழியக்காரனா இருக்கிறான். இந்த ஊழியக்காரன் அப்படியே செய்து, ஆண்டவரே நீர் கட்டளையிட்டபடியே செய்தாயிற்று. என்னங்க சத்தமா சொல்லுங்க. இன்னும் இடம் இருக்குது சார். இப்போ டவுனை மாத்திட்டான். முதல்ல இதமான்னு சொன்னான். ஏன் சொன்னா பயந்து எஜமானே ஆள் வரல. இப்போ கொஞ்சம் ஆள் வந்தோடனே சார் அப்படிங்க டவுனை மாத்துறான். சார் நிறைய பேர் வந்துட்டாங்க, ஆனா இடம் நமக்கு பெருசா இருக்கு. நிறைய பேர் வந்துட்டீங்க, ஆனா இடம் இருக்கு. 100 சேர் போடணும். அதுக்கு நீங்க வாக்குப்பட்டீங்க வேற. அது முக்கியமானது பாயிண்ட். தான் 100 சேர் வருது. இன்னும் கொஞ்சம் பேர் உள்ள இருக்காங்க. இன்னும் இடம் இருக்கு. ஆண்டவரே டோனை மாத்திரம். ஆண்டவரே தேவனே பெரியவரே மாஸ்டர் நீர் சொன்னபடி செஞ்சுட்ட. முதல்ல கூப்பிட்ட வரல, அதுல கொஞ்சம் பேர் வந்திருக்கலாம். ஆனா கடைசியா இரண்டாவது சொன்னீங்க பாத்தீங்களா? என்ன சொன்னீங்க? சப்பானி, குருடர்கள், ஏழைகள், செவிடர்களா, குருடர்கள், ஊனர்கள், இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்தாச்சு. இப்ப அந்த இடம் எப்படி இருக்கு? அரசியல் கட்சி மாதிரி இருக்கு. அன்னதான நிகழ்ச்சி. அங்க பாத்தீங்கன்னா ஏழைகளுக்கு அன்னதான நிகழ்ச்சி சொல்லி கண் தெரியாதவங்களுக்கு ஒரு பக்கம் வச்சிருப்போம், நடக்க முடியாதவங்களுக்கு ஒரு வச்சிருப்போம். வச்சுட்டு இவங்களுக்கு நாங்க அன்னதானம் கொடுக்கிறோம். அந்த மாதிரி வந்துட்டு செய்தாயிட்டு இன்னும் இடம் இருக்கிறது என்றா. நல்ல கவனிங்க, பெரிய சபை, பெரிய இடம், ஆண்டவருடைய கை இருக்கிறது. அவர் அனைவரையும் அழைத்துக் கொள்வதற்கு அவருடைய கரத்தில் இடம் இருக்கிறது. அவருடைய உள்ளத்தில் இடம் இருக்கிறது. அவர் தன்னுடைய வாக்கு கொடுத்தார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் சபையை இன்னும் விஸ்தாரப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எங்கெல்லாம் இயேசுவின் நாமம் எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் சபைகள் முளைத்துக் கொண்டு வருகிறது. அங்கெல்லாம் ஜனங்கள் இயேசுவுக்கு தேவை. ஹல்லேலூயா. நம்ம ஊழியக்காரர் நம்ம அந்த இடத்துல இருந்து சொல்றோம், பாஸ்டர் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன், எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்தாச்சு.
எல்லாருக்கும் சுகம் கிடைக்கும், எல்லாருக்கும் அந்த இடத்துல தெய்வீக மகிமை கிடைக்கிறது. ஆனா ஒண்ணே ஒண்ணு மாஸ்டர், அந்த இடத்துல இன்னும் இடம் இருக்கு. There is still room. There is a place the people can come and be there. Okay, we can accommodate more people in our church. Church empty. உங்கள் பக்கத்துல கூட empty. அந்த இடத்துல ரெண்டு சேர் போடலாம், இன்னும் 4 பேர் உட்காரலாம், இன்னும் 4 பேர் இயேசு சுவிசேஷத்தை கேட்கலாம். இதற்குரிய வாய்ப்பை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், உங்களை ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். நீங்க தான் தேடணும். நீ இருக்கு அடுத்த இடங்களை பாருங்க. நீ சொல்ற எங்கெல்லாம் ஜனங்கள் இருக்காங்க தெரியுமா? வீதிகளில் போய் கூப்பிடுறாங்க. வீதிகளில் யார் உட்கார்ந்துருப்பா? வீதிகளில் போய் பார்க்கும்போது அங்கே கஷ்டப்பட்டவங்கலாம், எனக்கு தெரிஞ்சு அந்த குருடர்கள், சப்பானிகள், இவங்கெல்லாம் பைபிள் அடிப்படையில் பார்த்தா அவங்க பிச்சை எடுத்துட்டு இருந்திருப்பாங்க. ஹல்லேலூயா. அந்த சாப்பாடு உங்களுக்கு கிடைக்க கூட வாய்ப்பு இல்லாத ஒரு இடம். பிச்சைக்காரனுக்கு என்ன சாப்பாடு போட்டிருப்பீங்க நீங்கள் அதிகபட்சம்? இப்போ கொஞ்ச நாளாக பிச்சைக்காரர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. ஒரு 25 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:30 மணிலேருந்து 1:30 மணி வரை பிச்சைக்காரர்களுடைய எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்கும். வந்து வீடுகளில் ரைஸ் சாப்பாடு வாங்கிட்டு போவாங்க, சாதம் வாங்கிட்டு போவாங்க. கோயில்கள் பக்கத்துலேயோ கூட்டம் நெரிசலான இடங்களிலே போய் பார்த்தால் அங்கே ஒரு 2-3 பேர் இந்த பிச்சை எடுத்து கொண்டிருப்பார்கள். இதுதான் அந்த காலத்தினுடைய நிலைமையும் கூட. அவன் ஆண்டவர் போகும் பொழுது, ஐயா தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், பைபிள் இருக்கு. அவன் பிச்சை கேட்டு கொண்டிருந்தான் இருக்கு பைபிள்ல. இவர்களை இயேசு தொட்டா. இப்போ இவர்கள் எல்லாரும் எங்க வராங்க? எஜமானுடைய அழைப்பிற்கு இணங்கி இவர்கள் அனைவரும் எங்கே வருகிறார்கள் என்று சொன்னால் அந்த மண்டபத்திற்கு வருகிறார்கள், அந்த நடக்கும் பெரிய இடத்திற்கு வருகிறார்கள். இவங்க ரொம்ப டவுன் ட்ராட் பீப்புள். ஆண்டவருக்கு அழைக்கப்பட்ட பெருமக்களும் தேவை, அழைப்பில்லாமல் வருந்தி நிற்கிறவர்களும் இயேசுவுக்கு தேவை, சரீரத்தில் ஊனமுற்றவர்களும் தேவை, ஏதோ ஒரு வகையில் ஒதுக்கப்பட்ட மக்களும் இயேசுவுக்கு தேவை. அந்த இயேசுவுக்கு தேவை என்று வரும்போது அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய எஜமானனாய் ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். நம்புறீங்களா இல்லையா? ரொம்ப சோகமா இருக்கீங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார்னு சொன்னா சந்தோஷமா இருக்கும். அதை விட முக்கியமான செய்தி, இது பரலோகத்தில் மக்களை சேர்க்கும் ஒரு ஆயத்தமான வேலை. உங்களுக்கு இங்கேயும் பலன் உண்டு, பரலோகத்திலும் பலன் உண்டு. ஹல்லேலூயா. அடுத்து ஊழியக்காரன் அப்படியே செய்து, ஆண்டவரே நீ கட்டளையிட்டபடி செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சபையில் இடம் இருக்கிறது. இன்னும் இயேசுவை அறியாதவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எப்படியாவது இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது எஜமான் அந்த ஊழியக்காரன் நல்லவனாக இருந்தால் போல தெரியுது. முதல்ல தான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாரு. போக போக அவன் சரியான வேலையை செய்யறான் பாருங்க. அந்த ஊழியக்காரனை நோக்கி, நீ பெரு வழிகளிலும், ஹைவே, கோ டு ஹைவேஸ், வேலிகள் அருகிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வா. Then master told his servant, go out to the roads and the country lands and make them come in, so that my house will be full. அந்த எஜமானுக்கு மைண்ட்ல இருந்து என்ன தெரியுமா? என்ன சொல்லுங்க. சாப்பாடு சாப்பிடும், அப்படிதானே? வேற அந்த எஜமானுக்கு மைண்ட்ல இருந்து ஒரே ஒரு விஷயம், இந்த வீடு நிரம்பணும். எல்லாம் எங்கேயோ போயிட்ட மாதிரி தெரியுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. My house will be full, full, fill with the people. நிரப்பப்படணும், அது நிரம்பணும், ஃபுல் ஆகணும். அது ரெண்டு அர்த்தம். ஃபில் நிரப்புறது, ஃபுல்னா நிரம்பி இருக்கிறது. எத்தனை பேர் நினைக்கிறீங்க ஆண்டவர் தேவனுடைய வீட்டை நிரப்புவார்? இப்போ யாரெல்லாம் கூப்பிடுறாங்க பாருங்க. தெருவில் உள்ளவனெல்லாம் கூப்பிட்டு வைப்பான். நீ ரோட்ல ஹைவே நடக்கும் போது அவன் என்ன வேலைக்கு போறான்னு தெரியாது. பலதரப்பட்ட மக்கள். இப்போ நீங்க நேரு ஸ்ட்ரீட் நடந்து போனீங்கன்னா அங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க நடக்கிறாங்களா, தெரியாதவங்க நிறைய நடக்கிறாங்களா? சொல்லுங்க. தெரிஞ்சவங்களை விட தெரியாதவங்க நிறைய பேர் நடப்பாங்க. People all go for different businesses.
ஒருத்தனை கேட்டால் மளிகை ஜாமான் வாங்கிட்டு இருப்பான், ஒருத்தனை பார்த்தா தங்கச்சின்னு வாங்கிட்டு இருப்பான், ஒருத்தனை பார்த்தா சண்டை போட்டு உட்காந்துருப்பான், ஒருத்தனை பார்த்தா ஹார்ன் அடிச்சுட்டு இருப்பான். பல மக்கள் பலவிதமான வேலையோடு வந்திருக்கக்கூடிய மக்கள் ரோட்டில் நடந்துகிட்டே இருப்பாங்க. அவங்க யார் எதுக்கு வந்தாங்கன்னு நமக்கு தெரியாது. பட் ஆல் கேம் ஃபார் பர்பஸ். ஏதோ நோக்கத்துக்கு வந்திருக்காங்க. பெரு வழிகளிலும் ஹைவேக்கு போப்பா, மெயின் ரோட்ஸுக்கு போ, வேலிகள் அருகில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த என்ட்ரன்ஸ் பாயிண்ட் இருக்கும், அந்த ஊரில் இருக்கக்கூடிய லேன்ஸ் இருக்கும், அந்த ஊரில் இருக்கக்கூடிய அது எப்படி சொல்லலாம், அதாவது தனிப்பட்ட இடங்கள் இருக்கும், ஒதுக்கப்பட்ட இடங்கள் இருக்கும், முறையாக கட்டப்பட்ட வீடுகள் இருக்கும், லேண்ட்ஸ் இருக்கும். அங்க போ, அங்க போய் அவங்களை கொண்டு வா. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. வேலிகள் அருகிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை கொண்டு வா. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் கொண்டு வருவார் என்ற விசுவாசம் உள்ளவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்பேற்பட்ட ஜனங்களை ஆண்டவர் கொண்டு வருவதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே இப்பேற்பட்ட ஜனங்களை நீ கொண்டு வருவதற்காக நன்றி, நீ எங்களை பயன்படுத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். ஆண்டவருக்கு அவருடைய வீடு நிரம்பணும். என்னுடைய வீடு சகல ஜனத்திற்கும் ஜெப வீடு. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும். வீடு நிரம்ப, எல்லாரும் சொல்லுங்க வீடு நிரம்ப. ஹல்லேலூயா. வீடு நிரம்ப என்ன வேணும்? வீடு நிரம்ப கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கணும், ஜனங்கள் இருக்கணும், சபையில் ஆத்துமாக்கள் இருக்கணும். அதற்கு தான் இந்த முயற்சி. அப்போ பாஸ்டர், நான் அந்த இடத்துக்கு போனேன், அந்த இடத்துல போய் நான் விசுவாசிகளை சந்திக்க போனேன், யாரையும் நான் பார்க்கலன்னு சொல்ல முடியாது. பைபிளே ரொம்ப தெளிவாக சொல்லுது, நீ யாரெல்லாம் அழைக்கணும். போய் நீங்கள் போய் டாக்ஸ் கொடுக்கிறது அழைப்பு. நீங்களாக விஜமான் சொன்னதற்கு கொடுக்கப்பட்ட கட்டளையினுடைய பிரதானத்தை நீங்கள் அறிந்து செயல்படக்கூடிய ஒன்று. ஆண்டவர் கொடுத்த பிரதான கட்டளை என்ன? நீங்கள் புறப்பட்டு போய், நீங்கள் புறப்பட்டு போங்க. எங்க போன புறப்பட்டு? நீங்க புறப்பட்டு போக வேண்டிய இடம் எது? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகள் சொன்னால் எல்லா மக்களும், பலதரப்பட்ட மக்கள், அது யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நீ பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஸ்நானம் கொடு, அவர்களை சீசராக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னும் காலம் ரொம்ப இல்லை. தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்க, உன்னுடைய சொந்தக்காரர்களுக்கு சொல்லுங்கள், உன்னோடு பிறந்தவர்களுக்கு சொல்லுங்கள், ரட்சிக்கப்படாத உன் தாய் தகப்பன்மார்களுக்கு சொல்லுங்கள், ரட்சிக்கப்படாத உங்களுடைய சகோதரர்களுக்கு சொல்லுங்கள். ரட்சிக்கப்படாத ஒரு கூட்டம் இருக்கும் என்று சொன்னால் அந்த கூட்டத்திற்கு சொல்லுங்கள், நலிந்தவர்களுக்கு சொல்லுங்கள், சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டவர்களை பாருங்கள், பலவீனத்தினால் கவனிப்பாரற்றிருக்கக்கூடியவர்களை போய் சந்தியுங்கள். அவர்கள் எங்கே இருக்கக்கூடும் என்றால் தெருக்களிலே இருக்கக்கூடும். வீடு இல்லாதவர்களுக்கு போய் சொல்லுங்கள், இயேசுவின் நாமம் எப்படியாவது இந்த உலகத்தில் அறிவிக்கப்பட வேண்டும். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமம் அறிவிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, இந்த உதாரணத்தின் மூலமாக, இந்த ஊமையின் மூலமாக எங்களுக்கு நீ கற்றுத்தருவது ஆத்துமாதாயம் செய்ய வேண்டும், ஜனங்களை சந்திக்க வேண்டும், தேவனுடைய வீட்டிலே கர்த்தருடைய பிள்ளைகளினால் நிரப்பப்பட வேண்டும். இந்த மூன்று செய்வன் சொல்லக்கூடிய மாத்திரம் இருக்கிற இடத்துல ஒரு ஆமென் சொல்லலாம். ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் எழுந்து நின்று ஒரு நிமிடம் ஒரு கமிட்மெண்டோடு ஜெபம் பண்ண. ஆண்டவரே, நான் எழுந்து நின்று உம்முடைய சமூகத்தில் நிற்கிறேன்ப்பா. பெரு வெளிகள், வேலிகள் அருகையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், குருடர்கள், சப்பானிகள், ஆண்டவரே வியாதிப்பட்ட